ராகுல் காந்தி விரைவில் விஜய் அவர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த ஏன் விஜய் ராகுல் காந்தியை சந்திக்கல, ராகுல் விஜயை சந்திக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இங்க இருந்து டெல்லி போய் ராகுல விஜய் சந்திச்சாருன்னா விஜய் போய் ராகுல சந்திக்கிறார். ஆனா ராகுல் சென்னைக்கு வந்து விஜயை சந்திக்கிறார். டிவிகே கூட்டணியில் காங்கிரஸ் கிட்டத்தட்ட உறுதி அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 45 சீட் வரைக்கும் ஆஃபர், 70 80 அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்ப இல்ல. இதற்கிடையில தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மூத்த தொண்டர்களுக்கு, அதாவது விஜய் அவர்களோட ரசிகர் மன்றத்திலிருந்தே காலங்காலமா வந்தவர்களுக்கு 50% சீட்டுகள் டிவிக்கு எத்தனை இடத்துல நிக்குதோ அதுல சரிபாதி ரசிகர் மன்றத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு புஷி ஆனந்த் ஃபைட் பண்ணி வாங்கியிருக்கார். இது ஒரு விதத்துல டிவிகே தொண்டர்கள், அதாவது முன்னாடி ரசிகர்களா இருந்து தொடக்க காலகட்டத்திலிருந்தே மக்கள் இயக்கத்துல பாடுபட்டவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு முடிவா, ஒரு நல்ல செய்தியாகவும் இது அமைஞ்சிருக்கு. மறுபக்கம் இப்ப மாற்று கட்சியில இருந்து வந்து இணைந்தவர்கள், இப்ப குறிப்பா செங்கோட்டையன் வந்திருக்காரு அப்படின்னா, செங்கோட்டையன் தன்னோட ஆதரவாளர்களுக்கு ஒரு 10 பேத்துக்காக சீட்டு கேட்பாரு. அதே மாதிரி வேற இடத்துல இருந்து வந்து இணைஞ்சவங்க, அங்கங்க இருக்கிறவர்கள் எல்லாமே முன்னாள் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க எல்லாம் சீட்டு கேட்பாங்க. இனிமே வரக்கூடிய யாராவது சின்ன சின்ன கூட்டணி கட்சிகள் கண்டிப்பா வருவாங்க, யாராவது ஒரு லெட்டர் பேட் அமைப்புகளாவது வருவாங்க. காங்கிரஸ் போகுது அப்படின்னாக்க திமுக கூட்டணியிலேயே சில கட்சிகள் உடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அவர்களுக்கெல்லாம் சீட்டு ஒதுக்கணும் அப்படிங்கறதால துண்டடியா 50% சீட்டு, டிவிகே 100ல நிக்குது அப்படின்னா 50 சீட்டு, 150ல நிக்குதுன்னா 75 சீட்டு, 200ல நிக்குதுன்னா 100 சீட்டு. தொடக்க கால தொண்டர்கள், விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்தவங்க, விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தவங்க, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வரைக்கும் தன்னோட பணியை தொடர்ந்துகிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு 50% சீட் அப்படிங்கறத புஷி உறுதிப்படுத்தி இருக்காரு. இதனாலதான் ஒரு சின்ன வாக்குவாதம் அப்படிங்கிறது ஜானு ஆரோக்கியசாமிக்கும் புஷி ஆனந்துக்கும் வந்துச்சு. அதுக்குள்ள ஜானும் புஷியும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ரீதியில பல மீடியாக்கள் பேசினாங்க. பட் அதுல நடந்தது என்ன அப்படின்னா, இவங்க வந்து செல்வாக்கு மிக்க நபர்கள், பணம் படைத்த நபர்கள், மாற்று கட்சியிலேருந்து வந்தவர்கள், இவங்களெல்லாம் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு ஜானோடைய வாதம். இல்ல கட்சிக்கு உழைச்சவன் இவ்வளவு பேர் இருக்கான், இத்தனை பேர்த்த என்னால விட்டெல்லாம் கொடுக்க முடியாது, நேத்து வந்தவனுக்கு சீட்டு கொடுத்துட்டு நம்ம காலங்காலமா இருக்கிறவனை விட்டு கொடுக்க முடியாதுன்னு ஒரு சரியான ஆர்குமெண்ட் தான் புஷி வச்சிருந்திருக்காரு. என்னோட பார்வையில புஷி பேசுனது சரி அப்படின்னு தான் படுது. அந்த அடிப்படையில நடந்த சின்ன சின்ன உரசல்கள் சரி செய்யப்பட்டுருச்சு. பெரிய அளவுல பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடியே இதுல சம்பந்தப்பட்டவர்களே தலையிட்டு பேசி முடிச்சுக்கிட்டாங்க. பெரிய அளவுல வாக்குவாதம் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. கிட்டத்தட்ட டிவிகே கூட்டணியில் காங்கிரஸ் உறுதி செய்யப்பட்டிருக்கு. காங்கிரஸ் போயிட்டாலே பின்னாடி வைகோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிறாங்க. இன்னும் அடுத்தடுத்த நகர்வுகள், ஒரு 2 நாள்ல அரசியல் பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் பஞ்சம் இருக்காது.